Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.3 question number 3. Question pathina scooter was bought at rupees 42,000. Its value depreciated at the rate of 8% per annum. Find its value after 1 year. அதாவது ஒரு ஸ்கூட்டர் வந்து வாங்குறாங்க அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 42,000. ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கினாலோ ஏதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1 இயர் கழிச்சோ 2 இயர் கழிச்சோ நீங்க வந்து ரீசேல் பண்றீங்க அப்படின்னாங்களே எப்பவுமே நம்மளுக்கு வாங்குற பிரைஸை விட வந்து கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க the value depreciated அப்படின்னா the value அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணனதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். கரெக்டா? ஸோ அப்ப ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மி தான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு. மொபைல எடுத்துக்கோங்க, ஏதாவது ஐட்டம்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னா ரெடியூஸ்டு டிக்ரீஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 8% per annumல ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 1 இயர். ஓகே, ஆஃப்டர் 1 இயர் ஓகே இந்த பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 100 the whole power N. ஓகே, ஸோ இதை வந்து ஜென்ரல் ஃபார்முலா. பட் எப்போவுமே நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப் ஆன் இன்க்ரீசிங். ஓகே, நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால நம்ம வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P into 1 minus R by 100. ஓகே, அது மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு இயருக்கும் அந்த வேல்யூ வந்து கீப் ஆன் ரெடியூசிங். ஓகே, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால இங்கே வந்து 1 ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. இங்கே 1 ப்ளஸ் வராது. நம்மளுக்கு வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்றதுனால ஃபார்முலாலே என்ன வரும்? 1 minus R by 100 the whole power n ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல P-ஓட வேல்யூ வந்து 42,000. ஓகே, அண்ட் தென் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துட்டாங்க. என் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்னோட வேல்யூ 1. ஓகே, ஸோ ஏ வேல்யூ அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் ஸ்கூட்டர். ஓகே, டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் a scooter after 1 இயர் இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, ஸோ இதான் வந்து ஏ. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? பியோட வேல்யூ 42,000. 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 8 by 100 the whole power என்னோட வேல்யூ 1. ஓகே, ஸோ எனிதிங் பவர் 1 பார்த்தீங்கன்னா அந்த சேம் வேல்யூ, அதாவது பவர் 1ன்றது 1 minus 8 by 100 தான் வந்து பவர் 1. ஓகே, அதாவது 100 பவர் 1ன்னா என்னது? ஒரு தடவை தான் அந்த வேல்யூ ரிப்பீட் ஆகும். இட் இஸ் ஈக்குவல் டு 100. அதே மாதிரி 1 minus 8 by 100 அப்படின்றது 1 minus 8 by 100 தான். ஓகே, ஸோ 42,000 into இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100. 1 into 100 வந்து 100 minus 8 வரும் நியூமரேட்டர்ல. ஸோ 100 minus 8 வந்து 92. ஓகே, ஸோ 92 by 100. ஸோ இந்த 00 கேன்சல் ஆயிரும். ஸோ 420 into 92 இருக்கு. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2 into 0 0 2 2s are 4 4 2s are 8 9 into 0 0 9 2s are 18 பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 9 4s are 36 37. ஸோ இங்கே 0 இங்கே 4 16 1 8 3. ஓகே, ஸோ இப்போ 38,640. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆஃப் ஸ்கூட்டர் ஆஃப்டர் 1 இயர் என்னது? 38,640. ஓகே, thank you. Thanks for watching.